எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 2 லிட்டர் பாலை வச்சு ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 லிட்டர் பாலை பேக்கெட்லேருந்து வெட்டி ஊற்றியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் எடுத்து ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி திரஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரஞ்சி ஃபுல்லும் திரஞ்சிரும். இப்போ வந்து அதை எடுத்து ஒரு வடிகட்டுற மாதிரி இருக்கிறதுல வந்து அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அதை வந்து ஒரு துணியில் வந்து கெட்டி எடுத்து நல்லா வடிகட்டுறது நல்லா வடிஞ்சு வரட்டும். அதுக்கு ஒரு நேரம் டைம் கொடுங்க வடிஞ்சு வர்றதுக்கு. நல்லா ஒரு சொட்டு இல்லாமல் வடிஞ்சு வந்துடும். இதான் வந்து 2 லிட்டர் பாலில் வந்த இந்த இது வந்து அந்த பால்லேருந்து வந்த அந்த பன்னீர் வந்து இதை எடுத்து ஒரு சின்ன கிளாத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை கெட்டிட்டு ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குது அதில் தொங்க விட்டுட்டேன். நான் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செல்ஃபோ இல்லை இல்லையாவது ஒன்றில் கம்பியில் தொங்க விட்டு இந்த தண்ணி பூரா வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி எடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்தளவுக்கு பதம் அந்தளவுக்கு வரணும். நல்லா அமுங்கி நல்லா வந்துடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சி நல்லா மாவு போல் பிசைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி ஊட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. பெருசாக போட்டிங்கன்னா மேலே அது பெருசாகிடும். இந்த மாதிரி ஃபுல்லும் இந்த எல்லாம் இந்த தட்டு பூரா இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. உருண்டையாக போட்டு வச்சுட்டு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சீனி வந்து நான் 1.5 கப்பு போட்டிருக்கேன். 400 கிராம் இல்லைன்னா 1.5 கப்பு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சீனி கரைஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா போடுங்க. அந்த பால்ஸ் எதுவுமே கீரல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃபுல்லும் பால்ஸ் மாதிரி இருக்க மாதிரி பார்த்துட்டு எந்த கீரல் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதை அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் காண்டு அதை மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த பாலை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது 10 நிமிஷம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதி வந்து நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு ஹீட்லேருந்து எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு அந்த தண்ணி அந்த சீனி தண்ணியிலே அது வந்து நல்லா ஊறி வந்துடும். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க. நன்றி.